என் தங்கமே, 7777. இந்த எண் சாதாரணமான எண் இல்லையே. இது ஒரு காப்பும் ஒரு வாசலும் ஒரு வரப்பிரசாதமும். இந்த எண்ணை நீ ஒரு முறை எழுதினால் போதும், அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொட்டும். நீ இப்போது இருக்கும் அந்த பிச்சை மாதிரி நிலையிலிருந்து செல்வச்சிகரங்கள் நோக்கி உயர்த்தும் அற்புதமான எண்ணே இது. தங்கமே, 7777 எண்ணின் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியத்தை தெரிந்து கொண்டால் நீ கண்கள் விட்டு அழுவாய். ஏனென்றால் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த உதவியும் அன்பும் ஆதரவுமாகவே இந்த எண்ணின் ஆழத்தில் நான் இருந்தேன். இந்த எண்ணில் நானே உனக்கு வழிகாட்டி, நானே உன் பங்காளி, நானே உனது சக்தி என்று சொல்கிறேன். 7777. இது 4 ஏஞ்சல்களின் ஒளியாகும். முதலாவது 7 உன் கடந்த காலத்தின் பொன்பாடுகளை சிகிச்சை செய்யும் சக்தி. இரண்டாவது 7 உன் இன்றைய நிலையை மாற்றித் தரும் தூண்டுதல். மூன்றாவது 7 உன் எதிர்கால வெற்றியின் பூமியைச் சிதைக்கும் சக்தி. நான்காவது 7 இதுவே நீ விரும்பும் வாழ்க்கையின் கதவை திறக்கும் விசை. இத்தனை நாள் நீ பார்த்த கடன், கேட்ட தவறான வார்த்தைகள், தூக்கத்தை கெடுத்த தவிப்புகள், உன் கனவுகளை தூக்கியோட்டிய தருணங்கள், இவை எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றன. உன் இடது கையில் இது 7777 என்பதை நீ நேற்றிரவோ இன்று காலைதான் எழுதினாயோ என்றாலும் அதன் அதிர்வுகள் நீ அறிந்ததற்கும் மேலான அளவில் புழங்க ஆரம்பித்து விட்டன. ஏனென்றால் உன் நம்பிக்கை தாண்டி நான் உன்னில் உள்ள ஒளியை பார்த்தேன். தங்கமே, வாழ்க்கையில் எல்லாம் பணமில்லை என்றாலும் பணமின்றி எதுவும் இல்லையென்ற உண்மையை நீ சமீபகாலமாக பெரிதும் உணர்ந்திருப்பாய். வீட்டுக்கு பக்கம் வருகிற பில்கள், பக்கத்தில் இருக்கிறவர்களின் வசை, வீட்டுக்குள்ள பசி மற்றும் மனவலி, இவை அனைத்தும் பிணமாக இருந்து விட்டன. ஆனால் அந்த பிணம் பறந்து போகட்டும், உன் உள்ளத்தில் அமைதியும் வாழ்க்கையில் செழிப்பும் பாயட்டும் என்பதற்காக 7777 என்ற எண்ணை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த எண்ணை எழுதும்போது உனக்குள் இருக்கும் சக்தி தூங்கிக் கொண்டிருக்கும் லட்சுமி சக்தியை கிளற ஆரம்பிக்கிறாய். சற்று சிந்திச்சு பாரேன், இந்த எண்ணை எழுதிய நாளிலிருந்து ஏதாவது சிறிய மாற்றமாவது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறதா? ஓர் அழைப்பு, ஓர் வாய்ப்பு, ஓர் சிந்தனை மாற்றம். அதுதான் அந்த 7777 அளிக்க ஆரம்பித்திருக்கும் பரிசு. இந்த பரிசு ஆரம்பமே. தொடர்ச்சியாக நீ ஒவ்வொரு நாளும் இவ்வண்ணம் எழுதிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைதான் எழுதப்படும் ஒரு புது வரலாறு. நான் சொல்கிறேன் தங்கமே, இந்த எண்ணை எழுதும் மனிதனுக்கு இனி வாழ்க்கையில் பணக்கஷ்டமே இருக்காது. ஏனென்றால் அவன் தனது நம்பிக்கையின் வாயிலாக என்னை அழைத்திருப்பான். அந்த அழைப்பு வீணாகாது. அந்த மனதின் மழையில் ஒரு விதை எப்போதும் வேரூன்றி வளரும். அந்த விதையே தான் 7777. நீ ஒரு நாள் கணக்கே இல்லாமல் கடன் கட்டி கொண்டிருந்தாய் அல்லவா? வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலே நெருப்பாக நடந்தாயே. உன் பசங்களுக்கு தேவையானதை வாங்க முடியாமலே கண்ணீர் விட்டாயே. அந்த வலியை தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் உனக்கு இந்த எண்ணை கொடுத்தேன். 7777 என்பது ஒரு குறியீடு. இது சொந்தம் ஆன உனது வாழ்க்கையின் வலிக்கான மருந்து. இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும்போது அதில் என்னுடைய சக்தி மையமாகிறது. அதுதான் உனக்குள் சென்று உன் கிரகங்கள், உன் விருத்தி, உன் திருடப்பட்ட யோகங்கள் அனைத்தையும் திரும்ப கொண்டு வர ஆரம்பிக்கும். நீ சற்றும் கவலைப்படாதே. உனக்கு இப்போது பணம் வரவேண்டும் என்றால் அது உன்னை தேடி வரும். ஏனென்றால் இந்த 7777 என்பது நமக்கான அழைப்பு மட்டுமல்ல, பண சக்திக்கான அழைப்பும் கூட. பணம் என்பதிலே பெருமை இல்லை, ஆனால் அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்துக்கான ஜவாபுதான் இந்த 7777. இந்த எண்ணை தினமும் எழுதி முடித்த பிறகு ஒரு நிமிடம் விழித்துக்கொண்டு என்னை எண்ணிப்பாரு. நீ யாரையும் எதிர்பார்க்காமல் ஓர் தெய்வ சக்தியை உன்னுள் நம்பினால் அந்த சக்தி உன் வீடு தேடி வரும். அது வேலை வாய்ப்பு ஆகட்டும், அது ஒண்டியாக வரப்போகும் ஒரு பக்கம் கூடாகட்டும், அது ஒரு நாள் வந்த ஒரு அதிர்ஷ்டமான அழைப்பாகட்டும், அது உன் கையில் பதிய போகும் ஒரு புதிய வாய்ப்பாகட்டும், அது வரும். தங்கமே, நீ எப்போது 7777 என்பதை கையில் எழுதுகிறாயோ அந்த தருணத்தில் நீ ஏற்கனவே செல்வத்தின் ஒளிக்குள் நுழைந்து விட்டாய். உன் வாழ்க்கையின் பக்கங்கள் புதியதாய் எழுதத் தொடங்கிவிட்டன. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம்.
நீ தோல்வி அடைய மாட்டாய். நீ நிலை திரும்ப போவாய். தொடர்ந்து எழுதிக்கொள். 7777. உன் வாழ்க்கையே ஒரு புது வசனம் ஆகட்டும். நான் உன்னுடன் இருப்பேன். நித்திகா தேவியாக. என் தங்கமே, நீ இன்று என் வார்த்தையை நம்பி இந்த 7777 எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதுகிறாயா? அப்போ இந்த உலகமே உன்னுடைய வசமாக மாறும். மூடிய வாசல்கள் திறக்கப்படும். தடைப்பட்ட பண ஓட்டங்கள் ஓடத் தொடங்கும். உன் வாழ்நாளில் இப்போது வரப்போகும் மாற்றம், அது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனை. என் செந்தமிழ் பேசிய சகோதரி, நீ ரொம்ப நாளா காத்திருந்த பணம் வரும் வழி முடக்கப்பட்டு மனது எவ்வளவு சோர்ந்திருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் வீட்டுக்காரரின் எதிர்பார்ப்பு, மற்றொரு பக்கம் பிள்ளைகளின் எதிர்காலம். பணம் இல்லாத போது நம்ம வாக்குக்கும் மதிப்பில்லைன்னு சிலர் முகம் சுழிக்கிறார்கள். அவர்களை பார்த்து விழிகள் கலங்கியிருக்கும். ஆனா என் அருள், நீ எதிர்பாராதபடி ஒரு முறை உரசியா, அதுக்கப்புறம் யாரும் உன்ன பிடிக்க முடியாது. 7777. இந்த எண்ணின் சக்தி ஒரு திறந்த வானம் போல. இதுக்கு பின்னாலுள்ள அதிசயம் புரிஞ்சுக்கணும். நானும் என் இறையருள் சக்தியையும் கொண்டு இந்த எண்ணை உனக்காகவே ராத்திரியில் என் கண்களை மூடி ஆசிர்வதிச்சேன். இந்த எண்ணில் இருக்கும் அதிர்வெண் உனது வாழ்க்கையில் சிக்கியுள்ள எல்லா கட்டங்களையும் விடுவிக்கும் தன்மை கொண்டது. இந்த எண்ணை ஒரு வாரம் தொடர்ந்து எழுதிப்பார். அதற்குள் உனக்குள் இருக்கும் பயம் கரைந்து போடும். வீட்டிலிருந்தே வருமானம் வரும் வாய்ப்புகள் திறக்கப்படும். ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு பற்றிய தகவல் வரும். உனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒருவரிடம் இருந்தே உதவியிருக்கும். அந்த 7777 அடுத்தடுத்து பணத்தை ஈர்க்கும். அவசியமான தேவைகளை நிறைவேற்றும். மிக சக்திவாய்ந்த எண்ணாக விளங்கும். அது மட்டும் இல்ல, நீ இந்த எண்ணை எழுதி கொண்டு இருப்பதையே யாராவது பார்க்கிறாங்கனா அவர்களுக்கே ஆசை வரும். இது என்ன வெச்சா பணக்கஷ்டம் தீருமா? அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த எண்ணை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை எழுதுவே. பிறகு அதை நீயே யாரிடமும் சொல்லாதே. மர்மமா வைத்துக்கோ. நீ வெற்றி பெற்ற பிறகு தான் சொல். என் தங்கமே, நீ இப்போது உள்ளதை விட 4 மடங்கு பணம் கையாளப் போகிறாய். அது வெளியில் இருந்து வராது, உன் உள்ளிருந்தே வருகிறது. நீ எழுப்பிக்கொள்கிற சக்திதான் அது. நீ நம்பிக்கையோடு இந்த 7777 எண்ணை எழுதும் தருணமே, அனைத்து முடங்கிய சக்திகள் எழும். உன் மனதிலேயே ஓர் ஒளி வரும். அது உனக்கு வழிகாட்டும். நீ முன்னாடி வீணாக ஓடி ஓடி பணம் தேடியதுக்கு பதிலாக இப்போ பணமே வந்து உன்னை தேடி வரும். அது உனக்காக வந்திருக்கக்கூடிய சம்பந்தங்களை திருப்பிவிடும். உன் பழைய கடனாளிகள் தாங்களாக வந்து பணம் கொடுப்பாங்க. தாமதமான சம்பளங்கள் வெளியேறும். நீ அத்தனை நாளும் முயற்சி செய்து பார்த்ததும் இப்போது முயற்சி இல்லாமலே சாதனை செய்யப்போகிறாய். அதுதான் 7777. இந்த எண்ணின் மூலமா உன்னிடம் வந்திருக்கும் இந்த அருள் வழக்கமானது இல்லை. இதுதான் நிதிகா தேவியின் வாசல் திறக்கும் வாசல் குறி. இந்த எண்ணை எழுதும் பிள்ளைக்கு தீராத நோய் தீரும். நிறைய வேலை வாய்ப்புகள் திரண்டு வரும். பணம் மட்டுமில்ல, பெயரும் புகழும் கூட சேரும். நீ ஒரு நாள் நினைக்கப் போகிறாய், இந்த எண்ணை எழுதின நாள் எனது 2வது பிறப்பதான். அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த எண்ணின் ஒலி உன் வீட்டுக்குள் பரவும்போது நீ கேட்கும் வாசல் தட்டும் ஒலி, பணம் கொண்டுவரும் கையெழுத்து ஓசை, வீட்டுக்குள்ள கம்பீரமா வரும் நியாயமான வருமானங்கள். இதுவரை பணம் இல்லாததால நீ புறக்கணிக்கப்பட்டதெல்லாம் மறைந்து அதே மக்கள் உன்னிடம் உதவி கேட்க வருவாங்க. உனக்குள் அந்த அளவுக்கு பண ஆதாயம் வரும். 7777 எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும்போது அதை 3 நிமிடம் பார்த்துக்கொள். உன் உள்ளத்திலிருந்து, நான் பணம் ஈர்க்கிறவள், என் வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லிக்கொள். அது உன் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கட்டி கட்டி உயர்த்தும். ஒரு வாரத்துக்குள் உனக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வரும். அது நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்பு. அது வருவது எவ்வளவு தாமதமாயிருந்தாலும் இதுவே அந்த கதவை திறக்குமா என்று சந்தேகப்படாதே. இது நிச்சயம் வரும். ஏன்னா, நிதிகா தேவியின் அருள் எப்போதும் தவறாது. அவள் உனக்காக ஜாக்கிரதையா காத்திருக்கிறாள். அவளுடைய தேவி கண்களில் நீயே முக்கியமான பிள்ளை. அவளுடைய ஆசிர்வாதத்தில் இந்த 7777 எண் உனக்காகவே அனுப்பப்பட்டிருக்கு. இதை ஒரு பொக்கிஷமா வச்சுக்கோ. அதிகம் யாருக்கும் தெரியாம போடிக்கோ. இந்த எண்ணை எழுதும் 10வது நாளில்
நீ விரிவான மாற்றத்தை உணருவாய். வீட்டுக்குள் நிதி சம்பந்தமான பூஜைகள் நடத்த வேணும் அவசியமில்லை. இந்த எண்ணை எழுதி கொண்டே இருப்பது போதும். ஒரு காலத்தில் உன்னுடன் பேச வந்தவர்களுக்கு நீ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா அந்த ஒரு எண்ணால் தான் என் வாழ்க்கை மாற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்வாய். நான் சொல்றது உனக்கு புரியவில்லையா? சரி, நாளைக்கு நீ கண்களை மூடி தூங்கும்போது உன் கனவில் நான் வருவேன். நீ எழுப்பிய இந்த எண்ணின் சக்தியை உணர வைக்கும் ஒரு சம்பவம் நடக்கும். அது உன்னிடம் நம்பிக்கையை கொடுக்கும். நீ எழுந்ததும் மனது மகிழ்ந்திருக்கும். 7777. இந்த எண்ணை எழுது. தோளில் வலி இருந்தாலும் எழுது. மனதில் குழப்பம் இருந்தாலும் எழுது. பணம் இல்லையா? அதைத்தான் வரச் செய்ற எண்ணு இது. எழுது என் தங்கமே. முழுமனதோடு எழுது. வாழ்க்கையை மாற்றும் தருணம் இது. என் தங்கமே, இந்த 7777 என்ற எண்ணை நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உன் பாவப்பட்ட உள்ளத்தின் ஒளியோடும் எழுதுகிறாயானால் வாழ்க்கையே ஒரு புதிய பாதையை உனக்கு திறந்து வைக்கும். 7777 என்பது சாதாரண எண் அல்ல. இது இறைவி நிதிகா தேவி வழங்கும் ஒரு திவ்ய குறியாகும். இந்த எண்ணில் பரிசுத்தமான புனித அலைகள் இருக்கின்றன. இந்த எண்ணை இடது கையில் நீ எழுதுகிற போதே நானே உன் கையில் கைப்பிடித்து நிற்கிறேன் என்று நினைத்துக்கொள். நீ பல நாட்களாக நம்பிக்கையை இழந்து கண்ணீரில் துடித்திருக்கிறாய். பிறரிடம் கையேந்த வேண்டிய அவமானம் உன் மனதையும் நிஜ வாழ்க்கையையும் வெறுக்க வைக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீயும் உன் நிலையும் எப்போதும் இப்படியே இல்லை. இப்போது தொடங்குகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம். இந்த 7777 என்ற எண்ணை நாள்தோறும் எழுது. எழுதியவுடன் 3 நிமிடங்கள் என் பெயரை நீ மௌனமாக உச்சரிக்கச் சொல். நிதிகா தேவி, நிதிகா தேவி, நிதிகா தேவி. ஏன இந்த எண்ணை எழுதும் போதே உன் சிந்தனைகள் நேர்மறையாக மாறுகின்றன. உன் பண ஈர்ப்பு சக்தி பன்மடங்காக உயர்கிறது. நீ வாசலில் நிற்பதற்குள் பணம் வாசலை தட்ட வரும். யாராவது நீ நினைக்காத ஒருவர் உனக்கு உதவ விரும்புவார்கள். நீ அடைத்து வைத்திருந்த ஒரு கடைசி வழி திடீரென திறக்கும். உன் பழைய கடன் நெருக்கத்தை தீர்க்க ஒரு புதிய ஆதாரம் தோன்றும். எங்கேயோ யாரோ உன்னை நம்பி பணம் தர விரும்புவார்கள். ஏற்கனவே கிடைத்த பணம் போதாது என நீ எத்தனை முறை கலங்கினாயோ, இப்போது அத்தனை மடங்கு இளமை கொண்டு உனக்கு புதிய வாயிலாக பரிமாறப்படுகிறது. நீ ராத்திரி தூங்குவதற்கு முன் 7777 என்ற எண்ணை வெறும் தாளில் எழுதி வைத்து வையரை மேல் வைத்து படுத்துக்கொள். அந்த எண்ணின் அலைகள் உன் வீட்டின் சக்தியை மாற்றும். உன் வீட்டின் வாஸ்துவும் நீண்ட நாட்களாக காற்றும் சீராக இயங்காமல் இருந்த அந்த நெருக்கடியான ஆற்றலும் மெதுவாக கலைந்துவிடும். இந்த எண்ணின் சக்தி வீடு முழுக்க பரவி எதிரிகளின் எண்ணங்களை தடுத்து உனக்கென திரும்பும் சக்தியாக மாற்றிவிடும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் மூச்சாகி விட்டது. அந்த மூச்சு தடைப்பட்டால் தான் நம்மை எவ்வளவு அவமானங்கள் காத்திருக்கும் என்று உனக்கே தெரியும். ஆனால் இனி அவமானம் இல்லை, தாழ்வு இல்லை. நீ தாழ்ந்திருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. என் கண்களில் நீ ஒளிபடுகிறாய், என் வசதிக்காக அல்ல, உன் உழைப்புக்காக, உன் பாசத்துக்காக. அந்த உழைப்பிற்கு இப்போது வெகுமதி தரப்போகிறேன். என் வாக்கை நினைவில் கொள். 7777 எழுதும் நிமிடத்திலிருந்து 3 வாரத்துக்குள் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை வரும். ஒரு பெரிய தொகை உன்னை தேடி வரும். உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறதா? அம்மா, நான் எத்தனை முறை இது போன்ற எண்ணங்களை எழுதினேன், ஒரு பலனும் வரவில்லை என்று. என் பிள்ளை, இதை கேட்டதும் என் இதயமெல்லாம் சுருங்குகிறது. ஏனெனில் நீ பலமுறை சோதிக்கப்பட்டாய், ஆனால் சரியான நிமிடம் வரவில்லை. இந்த எண்ணம் 7777 சரியான நிமிடத்தில் உன் வாழ்க்கையை தொடுகிறது. இதை வெறும் எண்ணமாக அல்ல, நம்பிக்கையாக வைத்துக்கொள். எழுதியதும் சொல்லாத மௌன பிரார்த்தனை ஒன்றை எழுப்பு. நான் இந்த உலகத்தில் பணத்துக்காக கீழ்ப்படிந்து விட்டேன். இனி இல்ல, என்னை உயர்த்தும் சக்தி வந்துவிட்டது என்று. இந்த எண்ணத்தை நீ தினமும் காலை எழுந்தவுடன் எழுது. வாசலில் 3 துளிகள் சந்தனத்தையும் பூஜை அறையில் சிறிது பசுமை கொழுந்தையும் போடு. அப்போது அந்த எண்ணின் சக்தி உன் வீட்டின் எல்லா மூலைகளிலும் பரவி வேலை செய்யும். உன் வீட்டின் வாசல் தட்டப்படக்கூடிய நேரம் வந்துவிடும். ஒரு அச்சம் நீண்ட நாட்களாக உன்னை விட்டு விலகாமல் இருந்தது.
அது பணத்தை இழந்ததற்கும் மீண்டும் இழப்போமே என்ற பயத்திற்கும் இடையே கட்டப்படுகிற ஒரு கட்டுமானம்தான். ஆனால் அந்த கட்டிடத்தை இந்த 7777 எண்ணம் முற்றிலும் தகர்க்கும். நீ உண்மையிலேயே வேண்டுகிறாய் என்றால் 7777 என்னும் அந்த எண்ணை தூய காகிதத்தில் எழுதவும், அதன் மீது ஒரு வெண்கல வெள்ளரி வைத்து அதில் ஒரு சொட்டு கொஞ்சம் தேனும் விடவும். அதை 2 நாட்கள் நீ உற்சாகத்துடன் வைக்கவும். 3வது நாளில் அந்த வெள்ளரியை நம்முடைய வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் நன்றாக புதைத்து விடவும். இது பண்டைய ரிஷிகளின் பரம்பரையிலிருந்து வந்த பரிசுத்த ஒரு பரிகாரம். நம்பி செய்யேன் தங்கமே. நீ பலத்த மன அழுத்தத்தில் இருக்கிறாய். நான் எப்படி வெளிவரப்போகிறேன் இந்த நெருக்கடியில் இருந்து என்று தினமும் கண் மூடி அழுகிறாய். உன்னுடைய அந்த ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருக்கிறேன். அந்த கண்ணீர் வீணாகாது. அந்த நீர்தான் உன் பணம் திரும்ப வர ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறும். கடவுள் உன்னால் கொஞ்சம் காத்திருக்கச் சொல்கிறார். ஆனால் இந்த 7777 எண்ணம் நீ செய்யும் காத்திருப்பை சிறியதாக மாற்றிவிடும். நீ நம்புகிறாயா? என் மீது மட்டும் இல்ல, உன்னுடைய மேலான எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாயா? அப்படியானால் இந்த 7777 என்ற எண்ணத்தை உன் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றிவிடு. காலையில் எழுந்ததும் எழுதவும். இரவில் தூங்கும் முன் மூச்சு இழுத்து 3 முறை மனதில் சொல்லவும். நிதிகா தேவி என்னை உன்னோடு கூட்டிக்கொண்டு செல்லவும். என் வாழ்க்கையில் செல்வம் பறந்தோட வேண்டும் என்று. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இனி செல்வ விளைச்சல் கிடைக்கும். உன் வீட்டில் இருந்த மறைந்த கடவுளின் புகழ் மீண்டும் எழும். நீ பழைய நிலையை மீண்டும் அடைப்பாய். கடன் கொடுத்தவர்கள் இனி உன்னை இழிவாக பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்களே உன்னிடம் பணம் தர விரும்புகிறார்கள். கடைசி முறையாக நீ ஒரு தரமான முடிவெடு. இனி நான் ஏற்கனவே இழந்த வாழ்க்கையை நாட மாட்டேன். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று. அந்த ஆரம்பத்திற்கு இந்த 7777 என்ற எண்ணம் ஒரு துவக்கம். இது உன்னுடைய செல்வ சக்தியை விழுங்கிய அனைத்து தடைகளை தகர்க்கும். உன்னை தடுக்கும் சக்திகளை அழிக்கும். நீ செல்வந்தராக மாறும், மனதளவில் சந்தோஷமாக மாறும், உன் குடும்பமும் ஒற்றுமையோடு வாழும். இன்று தொடங்கு என் தங்கமே. இன்று தொடங்கினால் நாளைய கதிரவன் உன் வீட்டின் கதவுகளில் பொன் ஒளியை பறக்க வைக்கும். நீ தயங்காமல் இந்த வார்த்தைகளை பகிரவும். மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் ஒரு ஒளி பரப்பட்டிருக்கட்டும். அது உனக்கு இன்னொரு புண்ணியம். என் தங்கமே, இந்த 7777 என்ற எண்ணை நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உன் பாவப்பட்ட உள்ளத்தின் ஒளியோடும் எழுதுகிறாயானால் வாழ்க்கையே ஒரு புதிய பாதையை உனக்கு திறந்து வைக்கும். 7777 என்பது சாதாரண எண் அல்ல. இது இறைவி நிதிகா தேவி வழங்கும் ஒரு திவ்ய குறியாகும். இந்த எண்ணில் பரிசுத்தமான புனித அலைகள் இருக்கின்றன. இந்த எண்ணை இடது கையில் நீ எழுதுகிற போதே நானே உன் கையில் கைப்பிடித்து நிற்கிறேன் என்று நினைத்துக்கொள். நீ பல நாட்களாக நம்பிக்கையை இழந்து கண்ணீரில் துடித்திருக்கிறாய். பிறரிடம் கையேந்த வேண்டிய அவமானம் உன் மனதையும் நிஜ வாழ்க்கையையும் வெறுக்க வைக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீயும் உன் நிலையும் எப்போதும் இப்படியே இல்லை. இப்போது தொடங்குகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம். இந்த 7777 என்ற எண்ணை நாள்தோறும் எழுது. எழுதியவுடன் 3 நிமிடங்கள் என் பெயரை நீ மௌனமாக உச்சரிக்கச் சொல். நிதிகா தேவி, நிதிகா தேவி, நிதிகா தேவி. என இந்த எண்ணை எழுதும் போதே உன் சிந்தனைகள் நேர்மறையாக மாறுகின்றன. உன் பண ஈர்ப்பு சக்தி பன்மடங்காக உயர்கிறது. நீ வாசலில் நிற்பதற்குள் பணம் வாசலை தட்ட வரும். யாராவது நீ நினைக்காத ஒருவர் உனக்கு உதவ விரும்புவார்கள். நீ அடைத்து வைத்திருந்த ஒரு கடைசி வழி திடீரென திறக்கும். உன் பழைய கடன் நெருக்கத்தை தீர்க்க ஒரு புதிய ஆதாரம் தோன்றும். எங்கேயோ யாரோ உன்னை நம்பி பணம் தர விரும்புவார்கள். ஏற்கனவே கிடைத்த பணம் போதாது என நீ எத்தனை முறை கலங்கினாயோ, இப்போது அத்தனை மடங்கு இளமை கொண்டு உனக்கு புதிய வாயிலாக பரிமாறப்படுகிறது. நீ ராத்திரி தூங்குவதற்கு முன் 7777 என்ற எண்ணை வெறும் தாளில் எழுதி வைத்து வையரை மேல் வைத்து படுத்துக்கொள். அந்த எண்ணின் அலைகள் உன் வீட்டின் சக்தியை மாற்றும். உன் வீட்டின் வாஸ்துவும் நீண்ட நாட்களாக காற்றும் சீராக இயங்காமல் இருந்த அந்த நெருக்கடியான ஆற்றலும் மெதுவாக கலைந்துவிடும்.
இந்த எண்ணின் சக்தி வீடு முழுக்க பரவி எதிரிகளின் எண்ணங்களை தடுத்து உனக்கென திரும்பும் சக்தியாக மாற்றிவிடும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் மூச்சாகி விட்டது. அந்த மூச்சு தடைப்பட்டால் தான் நம்மை எவ்வளவு அவமானங்கள் காத்திருக்கும் என்று உனக்கே தெரியும். ஆனால் இனி அவமானம் இல்லை, தாழ்வு இல்லை. நீ தாழ்ந்திருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. என் கண்களில் நீ ஒளிபடுகிறாய், என் வசதிக்காக அல்ல, உன் உழைப்புக்காக, உன் பாசத்துக்காக. அந்த உழைப்பிற்கு இப்போது வெகுமதி தரப்போகிறேன். என் வாக்கை நினைவில் கொள். 7777 எழுதும் நிமிடத்திலிருந்து 3 வாரத்துக்குள் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை வரும். ஒரு பெரிய தொகை உன்னை தேடி வரும். உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறதா? அம்மா, நான் எத்தனை முறை இது போன்ற எண்ணங்களை எழுதினேன், ஒரு பலனும் வரவில்லை என்று. என் பிள்ளை, இதை கேட்டதும் என் இதயமெல்லாம் சுருங்குகிறது. ஏனெனில் நீ பலமுறை சோதிக்கப்பட்டாய், ஆனால் சரியான நிமிடம் வரவில்லை. இந்த எண்ணம் 7777 சரியான நிமிடத்தில் உன் வாழ்க்கையை தொடுகிறது. இதை வெறும் எண்ணமாக அல்ல, நம்பிக்கையாக வைத்துக்கொள். எழுதியதும் சொல்லாத மௌன பிரார்த்தனை ஒன்றை எழுப்பு. நான் இந்த உலகத்தில் பணத்துக்காக கீழ்ப்படிந்து விட்டேன். இனி இல்ல, என்னை உயர்த்தும் சக்தி வந்துவிட்டது என்று. இந்த எண்ணத்தை நீ தினமும் காலை எழுந்தவுடன் எழுது. வாசலில் 3 துளிகள் சந்தனத்தையும் பூஜை அறையில் சிறிது பசுமை கொழுந்தையும் போடு. அப்போது அந்த எண்ணின் சக்தி உன் வீட்டின் எல்லா மூலைகளிலும் பரவி வேலை செய்யும். உன் வீட்டின் வாசல் தட்டப்படக்கூடிய நேரம் வந்துவிடும். ஒரு அச்சம் நீண்ட நாட்களாக உன்னை விட்டு விலகாமல் இருந்தது. அது பணத்தை இழந்ததற்கும் மீண்டும் இழப்போமே என்ற பயத்திற்கும் இடையே கட்டப்படுகிற ஒரு கட்டுமானம்தான். ஆனால் அந்த கட்டிடத்தை இந்த 7777 எண்ணம் முற்றிலும் தகர்க்கும். நீ உண்மையிலேயே வேண்டுகிறாய் என்றால் 7777 என்னும் அந்த எண்ணை தூய காகிதத்தில் எழுதவும், அதன் மீது ஒரு வெண்கல வெள்ளரி வைத்து அதில் ஒரு சொட்டு கொஞ்சம் தேனும் விடவும். அதை 2 நாட்கள் நீ உற்சாகத்துடன் வைக்கவும். 3வது நாளில் அந்த வெள்ளரியை நம்முடைய வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் நன்றாக புதைத்து விடவும். இது பண்டைய ரிஷிகளின் பரம்பரையிலிருந்து வந்த பரிசுத்த ஒரு பரிகாரம். நம்பி செய்யேன் தங்கமே. நீ பலத்த மன அழுத்தத்தில் இருக்கிறாய். நான் எப்படி வெளிவரப்போகிறேன் இந்த நெருக்கடியில் இருந்து என்று தினமும் கண் மூடி அழுகிறாய். உன்னுடைய அந்த ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருக்கிறேன். அந்த கண்ணீர் வீணாகாது. அந்த நீர்தான் உன் பணம் திரும்ப வர ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறும். கடவுள் உன்னால் கொஞ்சம் காத்திருக்கச் சொல்கிறார். ஆனால் இந்த 7777 எண்ணம் நீ செய்யும் காத்திருப்பை சிறியதாக மாற்றிவிடும். நீ நம்புகிறாயா? என் மீது மட்டும் இல்ல, உன்னுடைய மேலான எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாயா? அப்படியானால் இந்த 7777 என்ற எண்ணத்தை உன் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றிவிடு. காலையில் எழுந்ததும் எழுதவும். இரவில் தூங்கும் முன் மூச்சு இழுத்து 3 முறை மனதில் சொல்லவும். நிதிகா தேவி என்னை உன்னோடு கூட்டிக்கொண்டு செல்லவும். என் வாழ்க்கையில் செல்வம் பறந்தோட வேண்டும் என்று. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இனி செல்வ விளைச்சல் கிடைக்கும். உன் வீட்டில் இருந்த மறைந்த கடவுளின் புகழ் மீண்டும் எழும். நீ பழைய நிலையை மீண்டும் அடைப்பாய். கடன் கொடுத்தவர்கள் இனி உன்னை இழிவாக பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்களே உன்னிடம் பணம் தர விரும்புகிறார்கள். கடைசி முறையாக நீ ஒரு தரமான முடிவெடு. இனி நான் ஏற்கனவே இழந்த வாழ்க்கையை நாட மாட்டேன். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று. அந்த ஆரம்பத்திற்கு இந்த 7777 என்ற எண்ணம் ஒரு துவக்கம். இது உன்னுடைய செல்வ சக்தியை விழுங்கிய அனைத்து தடைகளை தகர்க்கும். உன்னை தடுக்கும் சக்திகளை அழிக்கும். நீ செல்வந்தராக மாறும், மனதளவில் சந்தோஷமாக மாறும், உன் குடும்பமும் ஒற்றுமையோடு வாழும். இன்று தொடங்கு என் தங்கமே. இன்று தொடங்கினால் நாளைய கதிரவன் உன் வீட்டின் கதவுகளில் பொன் ஒளியை பறக்க வைக்கும். நீ தயங்காமல் இந்த வார்த்தைகளை பகிரவும். மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் ஒரு ஒளி பரப்பட்டிருக்கட்டும். அது உனக்கு இன்னொரு புண்ணியம். என் தங்கமே, இந்த 7777 என்ற எண்ணை நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உன் பாவப்பட்ட உள்ளத்தின் ஒளியோடும் எழுதுகிறாயானால் வாழ்க்கையே ஒரு புதிய பாதையை உனக்கு திறந்து வைக்கும். 7777 என்பது சாதாரண எண் அல்ல. இது இறைவி நிதிகா தேவி வழங்கும் ஒரு திவ்ய குறியாகும்.
இந்த எண்ணில் பரிசுத்தமான புனித அலைகள் இருக்கின்றன. இந்த எண்ணை இடது கையில் நீ எழுதுகிற போதே நானே உன் கையில் கைப்பிடித்து நிற்கிறேன் என்று நினைத்துக்கொள். நீ பல நாட்களாக நம்பிக்கையை இழந்து கண்ணீரில் துடித்திருக்கிறாய். பிறரிடம் கையேந்த வேண்டிய அவமானம் உன் மனதையும் நிஜ வாழ்க்கையையும் வெறுக்க வைக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீயும் உன் நிலையும் எப்போதும் இப்படியே இல்லை. இப்போது தொடங்குகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம். இந்த 7777 என்ற எண்ணை நாள்தோறும் எழுது. எழுதியவுடன் 3 நிமிடங்கள் என் பெயரை நீ மௌனமாக உச்சரிக்கச் சொல். நிதிகா தேவி, நிதிகா தேவி, நிதிகா தேவி என. இந்த எண்ணை எழுதும் போதே உன் சிந்தனைகள் நேர்மறையாக மாறுகின்றன. உன் பண ஈர்ப்பு சக்தி பன்மடங்காக உயர்கிறது. நீ வாசலில் நிற்பதற்குள் பணம் வாசலை தட்ட வரும். யாராவது நீ நினைக்காத ஒருவர் உனக்கு உதவ விரும்புவார்கள். நீ அடைத்து வைத்திருந்த ஒரு கடைசி வழி திடீரென திறக்கும். உன் பழைய கடன் நெருக்கத்தை தீர்க்க ஒரு புதிய ஆதாரம் தோன்றும். எங்கேயோ யாரோ உன்னை நம்பி பணம் தர விரும்புவார்கள். ஏற்கனவே கிடைத்த பணம் போதாது என நீ எத்தனை முறை கலங்கினாயோ, இப்போது அத்தனை மடங்கு இளமை கொண்டு உனக்கு புதிய வாயிலாக பரிமாறப்படுகிறது. நீ ராத்திரி தூங்குவதற்கு முன் 7777 என்ற எண்ணை வெறும் தாளில் எழுதி வைத்து வையரை மேல் வைத்து படுத்துக்கொள். அந்த எண்ணின் அலைகள் உன் வீட்டின் சக்தியை மாற்றும். உன் வீட்டின் வாஸ்துவும் நீண்ட நாட்களாக காற்றும் சீராக இயங்காமல் இருந்த அந்த நெருக்கடியான ஆற்றலும் மெதுவாக கலைந்துவிடும். இந்த எண்ணின் சக்தி வீடு முழுக்க பரவி எதிரிகளின் எண்ணங்களை தடுத்து உனக்கென திரும்பும் சக்தியாக மாற்றிவிடும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் மூச்சாகி விட்டது. அந்த மூச்சு தடைப்பட்டால் தான் நம்மை எவ்வளவு அவமானங்கள் காத்திருக்கும் என்று உனக்கே தெரியும். ஆனால் இனி அவமானம் இல்லை, தாழ்வு இல்லை. நீ தாழ்ந்திருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. என் கண்களில் நீ ஒளிபடுகிறாய், என் வசதிக்காக அல்ல, உன் உழைப்புக்காக, உன் பாசத்துக்காக. அந்த உழைப்பிற்கு இப்போது வெகுமதி தரப்போகிறேன். என் வாக்கை நினைவில் கொள். 7777 எழுதும் நிமிடத்திலிருந்து 3 வாரத்துக்குள் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை வரும். ஒரு பெரிய தொகை உன்னை தேடி வரும். உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறதா? அம்மா, நான் எத்தனை முறை இது போன்ற எண்ணங்களை எழுதினேன், ஒரு பலனும் வரவில்லை என்று. என் பிள்ளை, இதை கேட்டதும் என் இதயமெல்லாம் சுருங்குகிறது. ஏனெனில் நீ பலமுறை சோதிக்கப்பட்டாய், ஆனால் சரியான நிமிடம் வரவில்லை. இந்த எண்ணம் 7777 சரியான நிமிடத்தில் உன் வாழ்க்கையை தொடுகிறது. இதை வெறும் எண்ணமாக அல்ல, நம்பிக்கையாக வைத்துக்கொள். எழுதியதும் சொல்லாத மௌன பிரார்த்தனை ஒன்றை எழுப்பு. நான் இந்த உலகத்தில் பணத்துக்காக கீழ்ப்படிந்து விட்டேன். இனி இல்ல, என்னை உயர்த்தும் சக்தி வந்துவிட்டது என்று. இந்த எண்ணத்தை நீ தினமும் காலை எழுந்தவுடன் எழுது. வாசலில் 3 துளிகள் சந்தனத்தையும் பூஜை அறையில் சிறிது பசுமை கொழுந்தையும் போடு. அப்போது அந்த எண்ணின் சக்தி உன் வீட்டின் எல்லா மூலைகளிலும் பரவி வேலை செய்யும். உன் வீட்டின் வாசல் தட்டப்படக்கூடிய நேரம் வந்துவிடும். ஒரு அச்சம் நீண்ட நாட்களாக உன்னை விட்டு விலகாமல் இருந்தது. அது பணத்தை இழந்ததற்கும் மீண்டும் இழப்போமே என்ற பயத்திற்கும் இடையே கட்டப்படுகிற ஒரு கட்டுமானம்தான். ஆனால் அந்த கட்டிடத்தை இந்த 7777 எண்ணம் முற்றிலும் தகர்க்கும். நீ உண்மையிலேயே வேண்டுகிறாய் என்றால் 7777 எண்ணும் அந்த எண்ணை தூய காகிதத்தில் எழுதவும், அதன் மீது ஒரு வெண்கல வெள்ளரி வைத்து அதில் ஒரு சொட்டு கொஞ்சம் தேனும் விடவும். அதை 2 நாட்கள் நீ உற்சாகத்துடன் வைக்கவும். 3வது நாளில் அந்த வெள்ளரியை நம்முடைய வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் நன்றாக புதைத்து விடவும். இது பண்டைய ரிஷிகளின் பரம்பரையிலிருந்து வந்த பரிசுத்த ஒரு பரிகாரம். நம்பி செய்யேன் தங்கமே. நீ பலத்த மன அழுத்தத்தில் இருக்கிறாய். நான் எப்படி வெளிவரப்போகிறேன் இந்த நெருக்கடியில் இருந்து என்று தினமும் கண் மூடி அழுகிறாய். உன்னுடைய அந்த ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருக்கிறேன். அந்த கண்ணீர் வீணாகாது. அந்த நீர்தான் உன் பணம் திரும்ப வர ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறும். கடவுள் உன்னால் கொஞ்சம் காத்திருக்கச் சொல்கிறார். ஆனால் இந்த 7777 எண்ணம் நீ செய்யும் காத்திருப்பை சிறியதாக மாற்றிவிடும். நீ நம்புகிறாயா? என் மீது மட்டும் இல்ல, உன்னுடைய மேலான எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாயா?
அப்படியானால் இந்த 7777 என்ற எண்ணத்தை உன் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றிவிடு. காலையில் எழுந்ததும் எழுதவும். இரவில் தூங்கும் முன் மூச்சு இழுத்து 3 முறை மனதில் சொல்லவும். நிதிகா தேவி என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு செல்லவும். என் வாழ்க்கையில் செல்வம் பறந்தோட வேண்டும் என்று. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இனி செல்வ விளைச்சல் கிடைக்கும். உன் வீட்டில் இருந்த மறைந்த கடவுளின் புகழ் மீண்டும் எழும். நீ பழைய நிலையை மீண்டும் அடைப்பாய். கடன் கொடுத்தவர்கள் இனி உன்னை இழிவாக பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்களே உன்னிடம் பணம் தர விரும்புகிறார்கள். கடைசி முறையாக நீ ஒரு தரமான முடிவெடு. இனி நான் ஏற்கனவே இழந்த வாழ்க்கையை நாட மாட்டேன். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று. அந்த ஆரம்பத்திற்கு இந்த 7777 என்ற எண்ணம் ஒரு துவக்கம். இது உன்னுடைய செல்வ சக்தியை விழுங்கிய அனைத்து தடைகளை தகர்க்கும். உன்னை தடுக்கும் சக்திகளை அழிக்கும். நீ செல்வந்தராக மாறும். மனதளவில் சந்தோஷமாக மாறும். உன் குடும்பமும் ஒற்றுமையோடு வாழும். இன்று தொடங்கு என் தங்கமே. இன்று தொடங்கினால் நாளைய கதிரவன் உன் வீட்டின் கதவுகளில் பொன் ஒளியை பறக்க வைக்கும். நீ தயங்காமல் இந்த வார்த்தைகளை பகிரவும். மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் ஒரு ஒளி பரப்பட்டிருக்கட்டும். அது உனக்கு இன்னொரு புண்ணியம். தங்கமே, இந்த 7777 என்ற எண்ணில் நேரடியாக பிரம்மாண்ட சக்தி இருக்கிறது. இது வெறும் எண்ணாக இல்லை. இது ஒரு அலையகழ்வு. இது ஒரு பரந்த காந்த புலம். நீ இதை உணர்ந்தால் உனது வாழ்க்கையே மாறும். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை ஓர் புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்கும். அந்த பாதை வளத்தையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். இரவு தூங்கும் முன் உன் இடது கை விரலால் 7777 என்ற எண்ணை நினைத்து மனதிற்குள் 7 முறை உச்சரிக்க பார். மனதில் எவ்வளவு பயம் இருந்தாலும் அது சிதறி விழும். உன் மனச்சாட்சிக்கு தெரியாமலே ஒரு அமைதி வந்துவிடும். அந்த அமைதி தான் நாளைக்கு பணம் வரக்கூடிய சூழலை உருவாக்கும். பணம் என்பதே ஒரு சுழற்சி. அது ஒரு இடத்தில் நின்றுவிடும் போது இன்னொரு இடத்திற்கு செல்லத் தொடங்கும். ஆனால் அந்த சுழற்சி உன்னையே தேடி வர வேண்டும் என்றால் உன் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கேற்ப 7777 என்ற எண்ணை நம்பிக்கையுடன் உன்னிடம் ஏற்றுக்கொள். நீ செய்த பரிகாரங்கள் எல்லாம் எதுவும் வேலை செய்யவில்லை என்று ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த எண்ணை எழுதும் நாளில் இருந்து உனக்காக வானம் கூட சேர்ந்து வேலை செய்யும். ஏன் தெரியுமா? காரணம், நீ உண்மையாய் தேடுகிறவள். கடைசி துளியிலும் விசுவாசம் வைத்திருப்பவள். அப்படி உள்ளங்களில் தான் இந்த எண்ணின் சக்தி வேலை செய்யும். 7777 எண்ணை ஒரு நாள் எழுதினால் போதாது. அதை கண்டிப்பாக 7 நாட்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். எழுதும் இடம் உன் இடது உள்ளங்கை. எழுதும் நேரம் காலை எழுந்ததும். எழுதிவிட்டு அந்த உள்ளங்கையை மூடாதே. திறந்த வண்ணம் வைத்திரு. அதற்குள் 5 நிமிடம் அப்படியே உட்கார்ந்து உனக்கு பணம் தேவைப்படும் சூழ்நிலைகளை நினைத்துக்கொள். அந்த எண்ணங்களை கண்ணை மூடி படியோலியாய் பார்க்க முயற்சி செய். உனக்கு தேவையான வீடு இருக்கிறதா? இருந்தால் அந்த வீட்டை உனது கற்பனையில் பார். அந்த வீட்டிற்கு முன்னால் நீ காரில் இறங்குகிறாய் என்று பார். உள்ளே சென்று அந்த வீட்டின் வாசலில் தீபம் ஏற்றி கைக்கொள்கிறாய் என்று பார். உனது எண்ணங்களை பணத்தில் முளைத்துவிடும் விதத்தில் வடிவமை. இந்த எண்ணுக்கு பின்னால் ஒரு இரகசிய பரிணாமம் உள்ளது. பல நூற்றாண்டுகளாகவே இந்த எண்ணை நபர்கள் பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அவசியமாய் மனதில் ஒளியாய் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஒளி இருந்தாலே இந்த எண்ணின் அதிசயம் வேலை செய்யும். இல்லை என்றால் இது வெறும் எழுதும் செயலாகவே முடிந்துவிடும். ஒரு சிறிய சாமானிய குடும்பத்தில் பிறந்த பெண் ஒருத்தி இந்த 7777 எண்ணை தினமும் எழுதினாள். அவளுக்கு 2.5 மாதங்களுக்குள் பாக்கியமாக ஒரு புதிய வேலை வந்தது. அந்த வேலை அவளுக்கு மாதம் 88,000 ரூபாய் சம்பளம். நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்த அந்த வேலையை வேறு யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேரடியாக ஒரே சிபாரிசு மூலம் பெற்றாள். 7777 என்ற எண்ணை எழுதும் மனிதருக்கு பணம் தானாக தேடிக் கொண்டு வரும். பணம் வேண்டி அலைவது இல்ல. அது உன் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு வரும். ஆனால் அந்த எண்ணை எழுதும் போது உன் உள்ளத்துடன் எழுது. அந்த எண்ணின் ஒவ்வொரு எழுத்தும் உன் உயிரில் கலையட்டும். இரவு நேரம் தூங்கும் முன் 7 நிமிடங்கள் மட்டும் இந்த எண்ணை மனதிற்குள் திருப்பி திருப்பி உச்சரிக்கவும்.
7777, 7777, 7777 என்று உன்னுடன் கூறிக்கொண்டே இரு. அதனால் உன் தூக்கத்தில் கூட இந்த எண்ணின் அலைகள் உன்னை நலமாக பாதுகாக்கும். பலருக்கு இது வழிகாட்டிய பலன் தந்திருக்கிறது. நாளைய காலையில் எழும்பும் போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி பரவத் தொடங்கும். உனக்கு இதுவரை வந்திருந்த இல்லை என்று எண்ணும் வாய்ப்புகள் வந்தடையத் தொடங்கும். வீடு தேடி பணம் வரும். ஒரு மனிதன் கடனை கழிக்க முடியாமல் தவித்தபோது இந்த எண்ணை 11 நாட்கள் தொடர்ந்து எழுதினான். 12வது நாளில் அவன் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பழைய வாடிக்கையாளர் அவனிடம் வந்தார். பழைய வேலைக்கு சம்பளம் குறைவாக கொடுத்ததற்காக மனமுடைந்து வந்தவர் அந்த மனிதனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டார். ஏற்கனவே கடனை கட்ட முடியாமல் இருந்த மனிதனுக்கு அது ஒரு சாகசமாக இருந்தது. அதிலிருந்து அவர் வாழ்க்கையே உயர்ந்துவிட்டது. 7777 என்பது ஒரு அழைப்பு சக்கரம். இது பண சக்தியை உன் வாழ்க்கையில் அழைக்கும் ஒரு வாசல். அந்த வாசலை திறக்க வேண்டியது உன்னுடைய நம்பிக்கை. இன்று நீ இதை தொடங்கினால் 7 நாட்களில் உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். 21 நாட்களில் ஒரு புதிய சந்தர்ப்பம் உருவாகும். 33 நாட்களில் ஒரு பெரிய வரவு உன்னை தேடி வரும். இந்த எண்ணை எழுதி பிறகு அதை ஒரு பசுமை நிற பேப்பரில் 7 முறை எழுதி அந்த காகிதத்தை உன் பிலோவின் கீழ் வைக்கவும். தினமும் இரவு தூங்கும் முன் அதை கையில் எடுத்து 7 நிமிடங்கள் பார்த்தபடி தியானம் செய். அது ஒரு ஆழ்ந்த பண விசையை உனக்கு ஈர்க்கும். முயற்சி செய் தங்கமே, நீ முயற்சி செய்யும் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன். உனக்கு தேவையான அந்த பணத்தொகை அவசியமாக உன்னிடம் வரும். ஆனால் இந்த 7777 என்ற எண்ணை ஒரு புனித எண்ணாக நினைத்து கொண்டு செய். அப்போதுதான் அது முழுமையாக வேலை செய்யும். நீ இன்று கண்ணீரில் இருக்கலாம், ஆனால் நாளை நீ அந்த கண்ணீருக்கே நன்றி சொல்லும் நிலைக்கு வரப்போகிறாய். ஏனெனில் அந்த கண்ணீர் தான் உன்னை 7777 என்ற எண்ணை தேட வைத்தது. அது தான் உன் வாழ்க்கை மாற்றத்துக்கு கதவாக இருக்கிறது.